வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அந்த சிவராத்திரி ராகத்துல கற்பகமே உனையோடி துணையாரம்மா கருணாகரா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா கவியன போற்றும் எனக்கு அன்பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவனே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவனே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பருக்கு அளிப்பவனே அம்மா என் தாயே சிவரஞ்சனி அம்மா சிவரஞ்சனி என் தாயே சிவரஞ்சனி அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவனே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவனே ஆனந்த வாழ்வுதமே அன்பர்க்கு அளிப்பவனே கற்பகமே உன்னை அன்றி துணையாரம்மா நீயே கலியன போற்றும் எனக்கு அன்பாரம்மா கற்பகமே உன்னை அன்றி துணையாரம்மா அலைகளில் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகளில் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலை வடிவாகிருக்கும் சிலை வடிவாகின்று உலகிலும் காண்பவரே அம்மா என் தாய் மதுரை மீனாட்சி அம்மா சிலை வடிவாகின்று உலகிலும் காண்பவளே சிலை வடிவாக நின்று உலகிலும் காப்பவளே செம்பவள மேலி வல்லல் மயிலும் மயவளே கற்பகமே உலகன்றி துணையாரம் நீயே கரியன போற்றும் எனக்கு அன்பாரம்மா அம்மா கற்பகமே உலகன்றி துணையாரம்மா அம்மா என் தாயே சிவரஞ்சனி அம்மா. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, கையாள சிந்தனையுள்ள தாய்மார்களே, இந்த நாடகத்தை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களே மற்றும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளே, இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் மின்தலையில் அவள் ஒளி ஏற்பாடு செய்துள்ள ஒளிபரி கிடைத்தவர்களே அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளராகி உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் உருவாகிய நமது எஸ்பி முருகனுடைய கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் வந்தது யாருன்னு தெரியுமா? யார்? நான் தான் அந்த அளவில் இருக்கக்கூடிய எழுமலையான் என்று சொல்லக்கூடிய பெருமாள் நான் தான். எதற்காக வந்தேன்? கோட்டை கருப்பனுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் 60 வயதிலும் 50 வயதிலும் 7 பெண் குழந்தைகள் பிறந்திட உங்கள் முன்னாள் அன்னார் அவர்களுக்கு ஆனந்தகுமார் அன்னார் அவர்களுக்கு மாலை எண்ணி கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள். மாலை அணிவித்து வருகை செய்த விழா கமிட்டியாருக்கு நன்றி நன்றி வணக்கம் மேற்கொண்டு 7 சக்தியையும் ஒரு சக்தியாக உற்பத்தி செய்ய வேண்டும். அதற்கு நான் வந்துவிட்டேன். அதற்கு முன்பதாக எனது மனைவியாகப்பட்டவள் சிலம்பையாக சிலம்பாயாக இங்கு காட்சி தர வேண்டும். அவள் எப்பொழுது காட்சி தருவாள்? அவள் வருகை எதிர்பார்த்து பெண்ணை நம்பினால் இப்படித்தான் இருக்கிறதுக்காக அதே சிவரஞ்சனி ராகத்தில் ஒரு மூடன் கதை சொன்னான் என்று ஒரு மூடன்
கதை சொன்னான் என் கதை எழுதான் இது காதல் தெய்வீகம் ஆடப்போன ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை எழுதான் இது காதல் தெய்வீகம் ஆடப்போன ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை எழுதான். இந்த கல்லறையில் இருக்கக்கூடிய சமாதிகள் அனைத்தும் காதலில் தோற்றமைப்படுத்திருக்கின்றன. என்ன செய்வீர்கள்? கல்லை உடைத்தாலும் பாலைவனங்களோ அழகான பெண்களோ கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களோ காலம் காலமா விழியால் சொல்லலாம் காதல் காவியோ பேசவே ஒரு மூடன் கதை சொன்னான் அதுதான். பிரதி, உன்னை மணக்கணும் என்று நினைத்தேன், அதிகம் என்னால் முடியவில்லை. உன்னை வெறுக்கணும் என்று நினைக்கிறேன். 3000 ரூபாய் நான் அதை கேட்கிறேன். பெண்ணை படைத்தானே பிரம்மணி பாவமான்களே பரிதாபம் நாங்களே பிள்ளை படைத்தானே பிரம்மனே பாவமான்களே பரிதாபம் நாங்களே. மணிமேகலை, பெண்ணை படைக்காதே பிரம்மணி பாவமான்களே பரிதாபம் நாங்களே இந்த மடையனோ சொன்னா சொர்க்கம்தான் பெண்கள் உலகமே நரகமா. ஒரு மூடல் கதை சொன்னான் இது கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் ஆட போடா மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். உப்பில்லா வண்டம் குப்பையிலே, பணம் பந்தியிலே, குணம் குப்பையில் இருக்கா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் நல்லதொரு முறையில் வெற்றி பெற்று பெரியாளா வந்தானா அவனுக்கு பின்னாடி ஒரு பெண்ணா இருக்கணும், ஒன்று தாயா இருக்கணும், இல்லைன்னா தாரமா இருக்கணும். எனக்கு வாக்கப்பட்ட தாரமோ என்னை காட்டிலும் மிகவும் சிறந்தவள். அவள் இல்லாத ஏக்கத்தை கண்டு நான் எப்படி ஏங்கு வருகிறேன் தெரியுமா? அதே சிவரஞ்சனி ராகத்திலே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேற்று வர செத்து பச்சை ஆசைகள் வேகுதடி. நீ இருந்து நான் எழுதா நிம்மதியாகும் அடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. முக்குள்
மீனாட்சி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி வாடா மனத்து வாடா ஹர்பா வாடா நீயும் இறங்கி வாடா நீயும் இறங்கி வாடா வந்துடு 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 தந்துடு தண்டு தானா தந்துடு இல்லைனா பாட்டு படிப்பேன் உடுக்க எடுப்பேன் சாக்கானோடு தூக்கி எடு வந்துடு 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 ரோசாவா பாட்ட கண்ணு மூடாதா பாசப்பெண்ணு நீரச்சு ஆசையில நான் வளர்ந்து அள்ளி வச்ச வேலையிலே முன்னிருந்து வட்டதம்மா பட்டாளு முத்தமல்லு பாவமந்த பூவுக்கல்லு பட்டியில மாடு கட்டி பாலை கறந்து வச்ச பாடிருந்து போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையிலே குத்தமில்லை அடி சித்த கட்டி நானும் அத ஒத்துக்கல ஒச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சையிலே பச்சை மலை பக்கத்தில் மெய்யிருன்னு சொன்னாங்க மெய்யிருன்னு சொன்னதுல நயமலகன் நாட்டா ஒத்தையடி பாதையிலே மொட்டையில போகையிலே ஒத்தையடி பாதையிலே புருஷன துங்கையில என்னோட மனசு மனசு எத்தளவில் ஆடுதம்மா என்னோட மனசு ஊரடங்கு கிராமத்திலன்னா ஒற்றை மட்டும் இழுத்திருந்தேன் ஊர் கூடி ஓரத்திலவும் நினப்புல படுத்திருந்தேன் காத்தடிச்சு சல சலக்கும் ஓலையெல்லாம் ஒரு நினப்பு புரண்டி படுத்தாலும் பாவி மக ஓ நினப்பு பாவி மக ஓ நினப்பு ஊரடங்கு கிராமத்தில் எவ்வளவு நேரம் நான் பாடிக்கொண்டிருந்தாலும் இதோ எனது கண்மணி சிலம்பாய் அழைக்கின்றேன் கண்ணே சிலம்பாயி சீக்கிரமா வந்து எண்ணெயாயி கற்பூர நாயகியே கனகவள்ளி ஆகி மகமாயி கருமாரியம்மா கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிழந்து வள்ளி தெய்வ ஞானையம்மா கற்பூர நாயகி கனகவள்ளி ஆகி மகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா
கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கோவிலங்கு வள்ளி தெய்வ ஞானியம்மா கற்பூர நாயகி கனகவல்லி ஆயி கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா. எனது பெயர் சிலம்பாய், என் கணவர் பெயர் சேவக கோணர். நாங்கள் எதற்காக இங்க வந்திருக்கிறோம் என்று என் கணவர் அழைத்த பிறகுதான் எனக்கு தெரியும். அப்படியா? ஏனென்றால் கணவர் அழைத்த விவரத்தை யார் என்கிட்ட மட்டும் சொல்ல முடியாது. எல்லாம் உங்களுக்கெல்லாம் உங்க மனைவி அண்ணன் அக்கா தங்கச்சி யாராவது அழைக்கிறா கூப்பிடுறாங்கன்னா உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பணும். ஆனா என் கணவர் சிந்தனையில் செயல்பட்டாலே எனக்கு அவர் என்ன நினைக்கிறார் என்ற அறிகுறி தோன்றிவிடும். என் கணவர் என்னை அழைத்ததாக எனக்கு சிந்தனையில் தோன்றியவுடன் உடனே ஓடோடி வந்து விட்டேன். போய் ரொம்ப நாள் ஆச்சு. கணவர் மக்களை ஏன்னா ஆக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி, காக்கும் சக்தி. காக்கும் சக்தியான பெருமாளோட மனைவி அல்லவானா அவரு எந்த நேரமும் மக்களை காப்பதுல வேலையில இருக்கிறாரே தவிர அவருக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கிற ஞாபகம் அவருக்கு இல்ல. என்ன பண்றது, அவரு தங்கராஜோட சொல்லிட்டாரு. ஆணாக பிறந்தாலே கடவுளும் ஒண்ணுதான், மனிதனும் ஒண்ணுதானே. வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா ஆம்பளைய பூரா பெண்களை மறக்கிறது தானே வேலை. எப்படா வீட்டை விட்டு போவோம்னு. ஏன் இந்த ஆல்ரவுண்டுக்கார் இறங்கி இறங்கி போறாரு? கல்லடப்பா அவர் நாளை கொடுத்து விட்டுருக்காரு. காலம் போயிடுச்சு. இறங்கி பார்த்து பார்த்து அதான் போச்சே. ஹலோ ஹலோ சுவாமி வணக்கம். அண்ணே சுவாமி மங்களமாக வாழ வேண்டும். உன்னை பிரிந்து வெகு நாள் காலாயிற்று. நீங்கள் தான் வேற வேலையாக சென்றிருந்தீர்கள். அதனால் வேலைக்கு சென்ற கணவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நீங்கள் வருமுறை நான் காத்திருந்தேன். அப்படி அல்ல, மானிட பிறவிக்கும் இந்த தெய்வ பிறவிக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. ஆமாம் சாமி. இந்த தெய்வ பிறவிக்கு காக்கக்கூடிய பெருமை, மானிட பெருமைக்கு ஆக்கக்கூடிய பெருமை ரொம்ப முக்கியம். இருந்தாலும் உன்னை பற்றி அனிதினமும் நான் சிந்தித்துக் கொண்டே இருப்பேன். ஆமாம் சாமி. ஏனென்றால் சிவபெருமான் எனது அண்ணன் தனது மனைவியை உடலில் சரிபாதியாக வைத்திருந்தார். அதற்கு காரணம் நான் தானே. பிரம்மனும் தன் மனைவியை பக்கத்தில் வைத்திருந்தார். ஆனால் தாங்கள் மட்டும்தான் என்னை மார்பில் சுமந்து கொண்டு என்னுடன் உடலோடு ஒட்டி இருக்கிறீர்கள். அதனால என்னை நினைக்காம உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நான் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டேன்னா இருண்டு போயிரும்ல. உண்மைக்குமே என்னைக்குமே நம்ம என்னைக்குமே மேய்க்குமே என்ன மேய்க்குமே ரெண்டுமே நம்ம ரெண்டு பேரும் என்னைக்கு உடலோட இருக்கணும். இல்லை சுவாமி, உன்னுடைய உறவு என் உடலோடு துக்கடிக்க வேண்டும். அதுக்கு கூறுகிறேன். கன்னி சிலம்பாய், உன்னை கண்டு வெகு நாளாகிவிட்டது. ஆமா, திண்டுக்கல் போனது. அதனால உன்னை எப்படி வலிக்கிறேன் தெரியுமா? அந்த சிவரஞ்சனி நேரத்தில் எக்க போடுங்க தலைவா. சொல்றீங்க. ஹலோ 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 சோகப்பாட்டா முட்டாப்பழ, நீ கல்யாணம் பண்ணி எங்களை போட்டு ஒரு ஜீவன் தான் சொல்லிக்கொண்டு கல்யாணம் பண்ண 3 நாளா சோகப்பாட்டா. ஹலோ ஒரு ஜீவன் தான் மனிதர்களை இன்னும் ஓயாமல் இருக்கின்றது. உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கரையாதது. என்னைக்கு இந்த ஒரு ஜீவன் இந்த ஜீவனுக்கா ஒரு ஜீவன் நேரங்களும்
என்ன சுவாமி, நீங்கள் இவ்வளவு ஆசை வைத்திருந்தீர்கள் என்று தெரிந்திருந்தால் உங்களை நான் வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. இந்த வேலைக்கும் போகாம என் பக்கத்திலே அமருங்கள் என்று கட்டளையிட்டிருப்பேன். அப்படி கட்டளையிட்ட காரணத்தால் கரூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் திரும்பி வந்து உன்னைத்தானே நம்பி உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழி நீ தெளித்து ஒரு கோலமிட்டு உன்னைத்தானே அதுவே என்பாள் சிறையான ஒரு முத்து பதித்தேனே முத்து பதித்தேனே நானு எனக்கு நங்கள் இல்லையே உன்னால் ஒரு சொந்த என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு நீ தெரித்து ஒரு கோலமிட்டு என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய். கண்ணே கொஞ்சம் சற்று சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது. அதனால் சுறுசுறுப்புடன் ஆட்ட பாத்துடன் உன்னை எப்படி விரும்பி தெரியுமா? ஐயோ என்னம்மா அந்த ராகம் நடா, நீ வேற கொள்ளாதடா தம்பி. இப்ப ஆட போறோம். அப்படியா? எப்படி தெரியுமா? ஓடக்கர ஓரத்திலே கண்ணு உனக்காக காத்திருந்தேன். அடி ஒன்னோடுனா ஒன்னா சேரணும். ஏன் ராசாத்தி உன் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உனக்கர ஓரத்தில உனக்காக அடி உன்னோடுன்னா ஒன்னா சேரணும். அது இல்லைன்னா மண்ணோடு மண்ண போகணும். உனக்கர ஓரத்தில உனக்காக காட்டி உன்னோடுன்னா ஒன்னா சேரணும். அடி ராஜாத்தி கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். ராத்திரி படுத்தாலும் ராசாத்தி ஒண்ணு இழப்பு போட்டி எனக்காலும் உங்கவில ஒன்று இனிப்பு. ராத்திரி படுத்தாலும் ராசாத்தி ஒன்று இழப்பு போட்டி படுத்தாலும் உங்கவில ஒன்று இழப்பு. ராத்திரி படுத்தாலும்
ரசாத்தி ஒன்று நினப்பு போத்தி படுத்தாலும் ஒரு விட ஒட்டி இனிப்பு கரையாற்றி வெயில் அடித்த ஒரு பாட்டு நாள் கண்டால் பிள்ளாம்பரையே பார்வை பாட்டு உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அது இல்லையா போகணும் கண்மூடி உறங்காமல் கண்மணியை ஒன்னவாள் கண்மூடி உறங்காமல் கண்மணிய ஒன்னவா கட்டி அணைக்கலடி தலைவலிய ஒன்று கண்மணி என்ன உறங்காமல் கண்மணியை ஒன்னவாள் கட்டி அணைக்கலடி தலைவலிய ஒன்று கைமணியை கேட்கின்ற பிள்ளை போல ஒன்னால் கண்டால் உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் கண்ணே நாம் வந்து பல நேரமாகி விட்டது இது யாருடைய கோட்டை என்று தெரியவில்லை இந்த கோட்டைக்கு செல்வோம் சுவாமி நாம் எதற்காக வந்திருக்கோம் என்ற யாபகமே இல்லாமல் ஆடிப்பாடி விளையாண்டு கொண்டிருக்கிறோம் ஏனால் கோட்டை பெருமாள் கோணுவருக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருப்பதை மறைத்து ஒரே பெண் குழந்தை பிறந்ததாக ஊராருக்கு எடுத்து காட்டுகிறார். அதை சோதிப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். சோதிக்கு வந்திருந்தாலும் 7 சக்தி ஒரு சக்தியாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் ஏன் இப்படி போறீங்க? தாங்கள் பேர் என்னன்னு நீங்க சொல்லணும்ல. அவர் என்ன உறவு என்று நாம் எப்படி சொல்வது? கோட்டைக்குள் அரண்மனைக்குள் நேராக நுழைந்தோம் என்றால் யார் என்று கேட்பார்கள். கேட்பதற்கு பதில் கூற வேண்டும். கோட்டை கருப்பன் என்னுடைய அண்ணன். ஓ, சிறு வயதிலேயே கோட்டை பெருமாள் கோனாருக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் ஊரை விட்டு ஓடிவிட்டதாக நாட்டை விட்டு சென்று விட்டார். அதனால் நாட்டை விட்டு சென்றவர் மீண்டும் வந்தால் தாங்களாக செல்கிறீர்கள். அப்படி சொல்வோம். அப்படி சொன்னால் தான் தெரியும். ஏனென்றால் யார் என்று சொல்லாமல் போனோம் என்றால் அரண்மனை விட்டு அடித்து துரத்தி விடுவார். கவலைப்படாதே, என்னுடைய மந்த சக்தியால் வைத்து எல்லாம் பார்த்துக்கொள்கிறேன். யாரையா கோட்டை அரண்மனையிலே? யாரப்பா நீ? தாங்கள் யாரையா கோட்டைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறீர்கள்? யாரப்பனே? யாரை போட்டு நான் பண்ணியதுக்கு? யார பிணையமா? நீ பிணைஞ்சிட்டாலும் ஈச்சு போடுங்காது, காமிச்சிட்டாலும் நல்லா தான் இருக்கு. உன்னைய போட்டு அடுத்தவே மனைஞ்சா பத்தாது. யார் நீங்கள்? நாங்கள் யாரா இருக்கட்டும், தாங்கள் யார்? நான் கோட்டை மந்திரியா. கோட்டை மந்திரியா இருக்குதுன்னா தலையில் கோழி மசூல் மாறு வேடத்தில் இருக்கின்றேன். இதெல்லாம் நமக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. யார் நீங்கள்? நான் முன்னிடம் பேச தேவையில்லை, மன்னரை அழைத்து வருமாறு. மன்னரை பார்க்கிறதுக்கு தாங்களுக்கு அவ்வளவு அவசியமா? மன்னரை நான் பார்க்க வேண்டும், மன்னர் என்னை பார்க்கணும். உன்னை பார்க்க வேண்டிய சொல்லி எனக்கு கிடையாது. மன்னர் எல்லாம் காட்ட முடியாது. தாங்கள் யார் என்று தெரியல. பிறகு மன்னர் காட்ட வேணும், நீங்க காட்டுக்க போது முடியாதுங்க. இவ்வளவு அதிகாரமாக பேசுகிறீர்களே, தாங்கள் யார்? நீங்கள் யார்? நான் அவருடைய மனைவி. தாங்கள் மனைவியா? அவள் என்னுடைய மனைவி. அதுதான் அழகாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பத்த வந்திருக்கு. தெரியும், எனக்கும் கரூர் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிறதா தெரியும். நீயும் படுத்திருந்தியா? நான் படுக்கல. தாங்கள் படுத்தா நான் போதாதா? தாங்கள் திருநாமம்? சேவுக கோனார். சேவுக கோனார். என் மனைவி பேரோ சிலம்பாய். சிலம்பாய்? அது நல்லா பல்பாய் மாதிரி இருக்குது. எப்படி பைப்பாய் மாதிரியா? பல்பாய் மாதிரி இருக்குது. அப்பெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் யார்? சப்பிருவீங்களா? சபிச்சிருவீங்க. அது உன்னுடைய பழக்கம், எங்களுடைய பழக்கம் வேற. சபித்திருவீங்க. சரி, தாங்கள் என்ன அவசியமாக பார்க்க வேண்டும்? மன்னரை? மன்னரை பார்க்க வேண்டும். இவரை மயக்கமடைய செய்ய உங்களிடம் ஒரு மருந்து இருக்கிறது. ஐயோ வேண்டாம். தாங்கள் என் மன்னருக்கு என்ன முறை வேண்டும்? என்ன? தாங்கள் என் மன்னருக்கு என்ன வேண்டும்? மன்னருக்கு உறவு முறை வேண்டும். என்ன உறவு முறை? நீங்க பார்த்தா உருவ முறை மாதிரி தெரிகிறது. சற்று நாவல்கள் முடுக்கத்துல உறவ வேண்டியதானே? என்ன உறவு முறை? என்ன உறவு முறையா பாருங்க. எங்கள் அண்ணன் இருக்கிறாரு. யாரு உங்கள் அண்ணன்? கோட்டை கருப்பன்.
கோட்டக்கருப்பன் கோட்டை கருப்பன் கோட்டை எமது மன்னரா? ஆமாம் எமது மன்னர் உங்களுக்கு அண்ணனா? ஆமா ஏன் இப்படி டோல் கேட்டு போடுகிறீர்கள்? வசூல் பண்ண அப்படியா? எவ்வளவு உயரம்? சரி, அப்ப எனது மன்னரை தாங்கள் பார்க்க வேண்டும். ஆமாம் ஆமாம் நீங்க அவருக்கு தம்பியா? கண்டிப்பாக. அவருக்கு தம்பி எத்தனை இருந்தாலும் உங்கள் தம்பி எப்படி இருப்பாங்க? சற்று உள்ளே வா காமிக்கிறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், அதை பார்ப்பவளே இப்படி இருக்காது. சரி, தாங்கள் வருகை என் மன்னரிடம் எடுத்துரைக்கின்றேன். தாங்கள் அரண்மனையில் போய் ஓய்விடுங்கள். மந்திரியாரே, என்ன தாங்கள் யார் என்று இதுவரை தெரியாமல் நான் அதிகமான வார்த்தைகள் வினாடி. அப்படியா? என்ன வர்றவரின் மார்க்கம் சரியில்லையே, இவர் ஏதோ பின்னற்றுகிறார். இருக்கட்டும், இவரை பற்றிய உண்மைகளை நாம் மன்னரிடத்து கூற வேண்டும். மன்னா வாருமையா மங்குன மன்னர் சற்று ஓய்வெளியில் இருந்தார். ஏ மன்னா, மன்னர் ஏன் உன்னை பார்த்தா காமெடி பீஸாக இருக்கு. காமெடி பீஸா? மன்னா ஆனந்தகுமார் திருப்பி விட்டானா? நீ ஒரு மாமா மன்னா, மன்னருக்கெல்லாம் மன்னா. மன்னருக்கு நாங்கள் பூதி என்றதால் தூக்கி விட்டார். அழைத்த விவரம் என்ன? உண்மை தெரிந்து விட்டா தூங்குனீர்களா? நான் தான் புதிய என்று 5 குண்டு புள்ளினால தான் வர வேண்டும். கெண்டா அவ்வளவு சர்வ புதியா இருக்க மன்னா. என்ன துவச்சு 3 மாசம் ஆச்சு மன்னா. முடியல, பயானத்தை எடுத்து. தாங்கள் என்னிடம் ஒரு உண்மையை மறைத்துள்ளீர்கள். என்ன உண்மை? இவ்வளவு உண்மையாக பழையும் தாங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறார் என்று என்னிடம் மறைத்துள்ளீர்கள் மன்னா. தம்பியா? ஆமாம். எங்கே இருக்கிறார்? ஏன் மன்னா, இன்னும் கங்காத்தல தெரியவில்லையா? மன்னா இந்த பார், எனக்கு தம்பி யாரு அப்படின்னு ஒண்ணு தெரியல. என்ன இருந்தாலும் அப்படி இருந்து யார் வந்திருந்தாலும் அவர் வர சொல்லி பார்க்கணும் மன்னா. ஏன்னா நான் பிறந்தது என் தாய்க்கு நான் அடியன் ஒருவன் தான். நீங்க ஒரு பிள்ளைதானா? ஆனா உங்களுடைய தம்பிதான் என்று சேவக பெருமாள் கோனார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வர சொல்லுங்கள். இதோ அழைத்திருக்கிறோம் மன்னா. அழைத்து வருங்கள். வாருங்கள் சேவக பெருமாள் கோனாரே. மந்திரியாரே, எமது மன்னர் வந்திருக்கின்றார். மன்னா. அண்ணா, என்னுடைய வணக்கத்தை தங்களுடைய பாதார மந்திரத்தில் சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க வாழ்க. அடியனும் வணக்கத்தை பாதார மந்திரங்களை போற்றுகிறேன். எவ்வளவு மேன்மையான அண்ணா அடியிலிருந்து வணக்கத்தை. அண்ணா, மன்னர் கிரீடம் என்ன அப்படி இருக்கு? தங்கள் இந்த நாட்டிற்கு மன்னனாக இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக உள்ளது. இருக்கட்டும். இருந்த போதிலும் நான் யார் என்று தெரிகிறதா? அண்ணா, தங்களுடைய தம்பி சிறுவன் ஒருவன் உங்களை விட்டு வெகு தூரம் ஓடி சென்றான் தெரியுமா? சேவக பெருமாள். அவன் தான். நீங்கள் அரை தூக்கத்தில் வந்துட்டு நீங்களா? எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் தம்பி, அடியன் அண்ணன். இதில் நம்புவார்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். அவர் வயசானவங்கள சொல்லி போயிட்டாரு. ஏமா இவர் வளர்ந்த நாள் நடித்தார். அண்ணா, தங்களுக்கு 7 குழந்தை பிறந்ததாக நான் கேள்விப்பட்டேன். 7 குழந்தை? அப்படியா? சரி சரி சரி. அப்படி நீங்க உணவு கொண்டீரா? உணவு கொண்டீரா? தமிழில் பேசுங்கள், மலையாளம் எங்களுக்கு தெரியாது. உணவு கொண்டீரா? சாப்பிட்டீங்களா? அப்படி கேளுங்க. ஒண்ணு பண்ண முடியும். இப்ப எம்மா இன்னும் சாப்பிடவில்லை, உணவருந்தவில்லை. அப்ப உணவார்த்தி விட்டு வாருங்கள். செல்லுங்கள். இதோ செல்வாரு. மந்திரியா, ஏயா உங்கள்கிட்ட நான் என்ன தெரிவித்தேன்? என்ன மன்னா தெரிவித்தீர்கள்? இந்த ராச ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அவர்களுக்கு எப்படி 7 குழந்தை பிறந்தது தெரிந்தது? 7 குழந்தை பிறந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் வைத்தியரிச்சி கிளவிக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. ஆனால் இவர்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும் என்று எனக்கு சத்தியமாக தெரியாது மன்னா. ஒருவேளை நேற்று நான் தண்ணியை போட்டு வீட்டுக்கு போனேன், என்கிட்ட என் பொண்டாட்டிக்கிட்ட உடம்பிட்டு போனேன். சரி இருக்கட்டும். அவரை பார்த்தால் மாயா போல் தெரிகிறது. மன்னா, இல்ல
நம் குழந்தைகளை மறைத்து வைக்க வேண்டும். ஒரு சிறு உபாயம் சொல்லுங்களே. அண்ணா, குழந்தைகளை அவர்கள் கண்ணில் படாமல் மறைத்து வைக்க வேண்டும். ஆமா. அப்படி என்றால் அழகான இந்த மேடை இருக்கின்றது. இந்த இருக்கு. மேடைக்கு பின்னாடி இடம் காலியாகத்தான் உள்ளது. உள்ளது. ஒரு சேஜிபி வர சொல்லி குளிக்கல ஓட்டு இந்த புள்ளைய போட்டு மூடிடுவோம். அப்படியே உங்களையும் சேர்த்து உள்ளே போட்டு என்ன 10 லோடு மண்ணை போட்டு அப்படியே போட்டு அமைச்சு முக்கிடுவோம். வேணாமா? வேண்டாம். அப்ப நம்ம அரண்மனையில் கிணறு இருக்கிற கிணத்துக்குள்ள போட்டுருவோம். போன படம் தூக்கி வெளியே விட்டுருவோம். அதோட உங்க வகுத்துல தண்டி கல்ல கட்டி காலும் கட்டி கையும் கட்டி உங்களை உள்ள தள்ளிடுவோம். அண்ணா, நான் ஒரு யோசனை சொன்னா கேட்பீர்களா? சொல்லுங்கள். நமக்கு பண்ணை இருக்கின்றது. இருக்கட்டும். ஆடு மாடுகள் அனைத்தும் நாம் வளர்த்து கொண்டு வருகிறோம். இதுல குஞ்சும் இருக்கிறது, கோழியும் இருக்கிறது. கோழி குஞ்சு. நாம் கோழி அடிக்கும் பஞ்சாரம் இருக்கும் அல்லவா? யோ, பஞ்சாரத்தில் எடுத்தா குழந்தைகளுக்கு மூச்சு திணறும் ஐயா. மன்னா, பஞ்சாரத்தில் மூச்சு போவதற்கான ஓட்டைகள் இருக்கும். கோழி அடிக்கும் பஞ்சாரத்துக்குள் நம் குழந்தையை அடைத்து விட்டால் அவர்கள் போன பின்பு பஞ்சாரத்தை திறந்து விட்டு விடுவோம். தகுந்த யோசனை. அவர்கள் கேட்டால் கோழி இருக்கு என்று சமாளித்து விடுவோம் அண்ணா. அப்படியா? அப்படியே. அப்படின்னா என் செல்ல மகளை அழைத்து வா. இதோ தெலுங்காயி மகளே, தெலுங்காயி. தெலுங்காயி சிரிப்போட வந்து கொண்டிருக்காரு. வாழ்க வாழ்க வளம் பெறுக. வணக்கம். உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீர்கள்? உன்னை காண வேண்டி உனது சிறிது தந்தையும் சிறிய தாயாரும். என்னது சிறிது தந்தையா? கொணட்டாம சிறிய தந்தையும் சிறிய தாயாரும் காண வேண்டி வந்திருக்கிறார். யார் அந்த சிறிய தந்தை சிறிய தாயார்? உனது சித்தியும் சின்னமா வந்திருக்கிறார். என்ன சித்தியாச்ச மாதிரி பேசுறாரு தந்தை? என்ன தூக்க கலக்கம். ஆமா, எப்படி சித்தி சித்தப்பா முறை வேணும்? யார் அவருக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? எனது தமையன் தம்பி. தம்பி. தம்பினா எப்படி? அவர் தம்பியா இருக்கும் போது நீங்க அண்ணனா, இல்ல நீங்க அண்ணனா இருக்கும் போது அவர் தம்பியா? அவர் தம்பியா இருந்தாலும் நான் அண்ணன், நான் அண்ணனா இருந்தாலும் அவர் தம்பி. ஏன்னா உங்க என்ன பாக்கணும்ன்றாங்க, அப்படிதானே? பாக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப நான் பாக்கணும். அவங்களை அடுத்து வாருங்கள். என்ன? அதுதான் ஏன் ஆகாது? நான் கொஞ்ச நேரம் உங்களை. அது கொஞ்ச நேரமா? கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் உங்களை மறைத்து வைக்க போகின்றேன். எங்க மறைச்சு வச்சு போறீங்க? அதாவது பஞ்சாரத்துக்குள்ள சற்று நேரம் அமைதியாக இருந்துக்க. இல்லப்பா, நான் என்னுடைய சித்தப்பாவையும் சித்தியும் பார்க்கணும். நான் பார்க்கணும். அவங்க பார்த்தாவே பெரிய பயங்கரமா இருக்கு. கண்ணு அப்படி ஒரு கொடூரமா இருப்பாங்க ரெண்டு பேரும். நோய் நொடி வந்து விடும். அண்ணவர்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லை, அதனால அதுபோல உங்க ஏழு பேர்த்தையும் பார்த்தாருன்னா அத்தனை கண்ணு வைத்து விடுவார். ஆகையால இந்த 7 பேரும் பஞ்சாரத்துல அலைஞ்சிருங்க கொஞ்ச நேரம். அவர்கள் எங்களை பார்த்தால் பிணி நோய்கள் கண்டிஷ்டி பட்டு விடும் அப்படின்ற காரணத்தினால அவங்களை பார்க்க கூடாது அப்படின்ற எப்படிதானே? ஆமா. சரி, நான் எங்க போய் மறையணும்? பஞ்சாரத்துல. மந்திரியே. மந்திரியா மாங்காய் குழந்தை அடைக்கிறதா இல்ல குழந்தை பொம்மை அடைக்கிறதா? என் குழந்தைக்கு. ஆமா, சிறிது நேரம் அமைந்து கொள். அண்ணவரிடம் ஏதாவது போக்கு சொல்லி பின்பு அதை எடுத்து விடுகிறேன். பின்பு பின்னால கிடையாது. தவறாக பேச மாட்டேன். மந்திரியாரே, சித்தப்பாவும் சித்தியும் வர்றாங்க. அவங்கள பார்க்க கூடாது அப்பா சொல்றாரு. அதனால அந்த பஞ்சாரத்துக்குள்ள போய் நான் மறைஞ்சுக்கிறேன். கண்டிப்பா. சரி, வாங்க மறையுவோம். சிறிய குழந்தை மூச்சு திணற போயிருக்குது. கவனமாக இருக்க வேண்டும். சாணி சுவாமி கண்ணை சிலம்பாயி அதுக்குள்ள வீசி விழிச்சு விட்டது என்ன காரணம்? கண்ணை அதுக்குள்ள இங்க 6 மாறிவிட்டது என்ன காரணம்? இல்லை, நாம் மாறுவிடத்தில் சென்று குழந்தைகளை கண்டு செல்வோம். இதோ
நாங்கள் இருவரும் எங்க இப்படி திருவிழா கூட்டம் மாதிரி கிளம்பிட்டீர்கள்? இவே ஒருத்தன் கூட்டத்தில் லூப்பு வைக்கிற மாதிரி தெரியாம. மந்திரியாரே 7 குழந்தை பிறந்திருப்பதாக கேள்விப்பட்டோம் அல்லவா? அந்த 7 குழந்தையும் அரண்மனையில் இருப்பதாக எங்களுக்கு காதில் வந்த செய்தி. குழந்தையா? குழந்தை எங்க பிறந்துச்சு? குழந்தை எங்க பிறந்துச்சு ஐயா? கோட்டை பெருமாள் கோனாருக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை. அப்படி யாருமா சொன்னா? ஐயா நீங்கள் தானே சொன்னீர்கள். வாங்க நான் சொன்னானா? வாங்க. கோட்டை பெருமாளுக்கு பிள்ளை பிறந்ததா இல்லையா? அவருக்கு பிள்ளையும் பிறக்கல, அவர் எதுவும் பிறக்கல. சத்தியமா பிள்ளை பிறக்கல. அவருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு, பிறக்காது. அவருக்கு இல்ல, அவர் கொண்டாடி. அப்பா ஆக மொத்தம் 9 பிள்ளை பிறந்திருக்கு. 9 7 தான். நீ வேற. அதான் பார்த்தீர்களா? இல்லை என்று சொன்னீர்கள். இப்ப கண்டிப்பாக சொல்றேன். மன்னர் வந்து போறாரு. இல்ல ஒரு காலத்துல பிறந்துச்சு. அப்ப இப்ப சரி அந்த 7 பெண் குழந்தை இல்ல இல்ல புள்ள பிறந்துச்சு. ஆனா 9 புள்ள பிறந்திருக்கு. 9ல 7 தான். தாங்கள் வாயாலே உண்மையை சொல்லிவிட்டீர்கள். சரி அதை விடு. இனி மறைப்பதற்கு வழி கிடையாது மந்திரியாரே. எங்களிடம் 7 குழந்தை பிறந்ததை ஒத்துக்கொண்டாய். இப்ப 7 குழந்தை எங்கு சொல்லுள்ளது? 7 விட 7 ஊர் திருவிழா கோரிடுச்சு. 7 ஊர் திருவிழா போனா மீண்டும் அரண்மனைக்கு வரும் அல்லவா? ஒரு வாரம் ஆகும் வரதுக்கு. ஒரு வாரம் ஆனா நம்ம இருந்து பார்த்துருப்போம். இருப்போம். ஒரு மாசம் ஆகுமா? அது பிரச்சனை இல்லை. என்னுடைய ஒரு வருஷம் ஆனாலும் என்னால இருக்க முடியும். என்னால் இருக்க முடியாது. நான் சென்று வருகிறேன். அப்படியா? ஒரு நாளே அதிகம். சத்தியமா சொல்றேன். இந்த குழந்தைலாம் ரொம்ப. சரி அதை விடு. தள்ளுங்கள். என்ன இது என்ன? இது வந்து அரண்மனை தாவாரம். அரண்மனை நுழைவாயில் மாதிரி தெரிகிறது. ஏயா தாவாரம் இருக்கு. அரண்மனை நுழைவாயில் யார்கிட்ட வெள்ளையடிக்க கொடுத்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அரண்மனை நுழைவாயில் பஞ்சாரம். இல்ல குஞ்சாரம். அரண்மனையின் நுழைவாயில் பஞ்சாரத்தை ஏன் வைத்திருக்கிறீர்கள்? கோழி அழைத்து வைக்கிறோம். கோழியை அழைத்து வைக்கும் இடம் இதுவா? அது அடக்கோழி. கோழியா கோழி குஞ்சா? முட்டை போட போகிறது. தாங்கள் ஏதோ குழந்தையை அழைத்து வைத்தீர்கள் என்று நினைக்கிறோம். குழந்தைய போய் பஞ்சாயத்து நடத்தி பாருங்களா? அப்ப அது கோழிங்கிறியா? அப்ப உண்மையான கோழி தானம்மா? அண்ணே நான் சொல்கிறேன் குழந்தை. சுவாமி நான் ஆடை பார்த்திருக்கேன், மாட்டை பார்த்திருக்கேன், கோழியை பார்த்திருக்கேன். ஆனா குஞ்சம் மட்டும் பார்த்ததே இல்லை சுவாமி. ஐயா மந்திரியாரே, என் மனைவி ஆட்டை பார்த்திருக்காள், மாட்டை பார்த்திருக்கிறாள், என் காட்டை கூட பார்த்திருக்காள். ஆனால் கோழி பார்த்திருக்கிறார், சேவலை பார்த்திருக்கிறார், மயிலை பார்த்திருக்கிறார், குயிலை பார்த்திருக்கிறார். ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்க்கவில்லை. நீங்க காட்ட வேண்டியதானே? உங்கள்கிட்ட நீங்க காட்ட மாட்டீங்க. எனக்கு இருக்கிறது ஆளால் பார்ப்பதற்கு அது என்ன பொருட்காட்சியா? சரி இருக்கட்டும். உள்ளே இருப்பது கோழியா குழந்தையா? உள்ளே இருப்பது மெய்யாலுமா குழந்தை. கோழி. சத்தியமன் கோழியா குழந்தையா? கோழி. கோழி கோழிதாமா. அதிகாரர் அழகர் மலையான் மீது சத்தியமாக உள்ள இருப்பது கோழியா குழந்தையா? சத்தியமா உள்ள இருக்கிறது கோழி. 7 முதலாவத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஹரிநாமக்காரன் அழகுமலையான் மீது சத்தியமாக கூறுகிறேன், இந்த பஞ்சாரத்தில் உள்ளே அடைத்திருப்பது கோழி என்று சத்தியம் பண்ணலா? உண்மையாக சொல்ற அழகுமலையான் சத்தியமாக உள்ள இருப்பது கோழிதான். கோழி என்றால் அந்த உள்ள இருக்கும் பஞ்சாரத்தில் இருந்தது குழந்தையாக இருந்தால் கோழியாகவே போகட்டும். கோழியாகவே போகட்டும். அப்படியே கோழியாகவே போகட்டும். கோழியா போகட்டும். சொன்னாப்புல கோழியா போயிருமா? என்கிட்ட சித்த வேலை கத்துட்டு வர்றாங்க. நம்ம அண்ணனுக்கு அது புரியல. கேட்டா தம்பி நம்பிக்கிறார். வரட்டும், நாம் குழந்தைய எடுத்து பார்த்து நாம் பிள்ளை நீட்டிக்கிடுவோம். மன்னர் மன்னா என்ன சென்று விட்டாரா? அப்படியா? என்ன மன்னா இருக்க உங்க முகம் தெளிவு கொடுக்கிறது. தெளிவு கொடுத்தா அடிக்குமோ மன்னா? அடிச்சால் உன் மகளோட ஓடத்தை ஜெயவனை தவிர அண்ணா வந்தவர்களை சாமர்த்தியமாக பேசி விரட்டி விட்டேன். என் தலைமை மந்திரி என்று நிரூபித்து காட்டி விட்டேன். அவர்கள் கூறினார்கள் அண்ணா, பஞ்சாரத்தில் இருப்பது என்னவென்று கேட்டார்கள். ஆம், அன்னவர்கள் கேட்டிருப்பார்கள். நான் கோழிதான் இருக்குன்னு சொன்னேன். அந்த அழகுமலையான் மீது சத்தியமாக கூறுகின்றார்கள். சத்தியமாக குழந்தை கிடையாது, கோழிதான்ட்டு. நல்ல வெகு நேரம் ஆகிக்கிட்டு நான் வந்து குழந்தைகளுக்கு மூச்சு திணறு போது உடனே துறந்து விடுங்கள். என் கண்மணியை அழைத்து வாருங்கள். நான் பார்க்க என் குழந்தையை சற்று நேரம் இருந்ததற்கு என் மனம் என்ன பாடுபடுகிறது. இங்கு வரட்டும். என்ன இன்னும் மந்திரியை காணவில்லை? மந்திரிய
ஐயா ஐயா என்ன மந்திரிக்கு என்னமா ஆய்விட்டதா? மன்னா டேய், நான் உங்களுக்கு சொன்ன வேலை என்ன, நீங்கள் பார்த்து கொண்டிருந்த வேலை என்ன? நான் உங்களிடம் என்ன தெரிவித்தேன்? என்ன மன்னாது? என்ன மன்னவா? எனது குழந்தைகளை உடனே அழைத்து வாருங்கள் என்று பார்க்க வேண்டும் என் மேல பதறுகிறது என்று சொன்னேன். இதுதான் மன்னா உங்க புள்ள. டேய், என்ன என்னவா ஆ, மன்னா? அவர்கள் சொன்னபடி குஞ்சாரத்தில் இருப்பது கோழியாகவே போய்விட்டா. இதுதான் மன்னா உங்கள் குழந்தை தெலுங்காய். அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, சொல்லுவார் மன்னா. ஐயா 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 மன்னா, இதுதான் நீங்க பெத்த புள்ள. டேய், வைத்து விளையாடாதே, என் குழந்தையை அழைத்து வா. குழந்தையா மன்னா? இதுதான் உங்க புள்ள. டேய், அது வேற வஞ்சாரமா இருக்கும், என் குழந்தையை அழைத்து வா. இருக்கிற ஒரு குஞ்சாரம் ஓட்ட பஞ்சாரம் சரியா காரியம் பண்ணுவது. சாதாரண மனிதருக்கு எப்படி அப்படி இருக்கும்? நீங்கள் வைத்து விளையாடாதீர்கள், என் மனம் பதறுகிறது. மன்னா, அந்த அழகு மலை மீது சத்தியமாக நான் கூறுகிறேன், இதுதான் தாங்கள் குழந்தை. அட பாவி, நீ எல்லாம் ஒரு மந்திரியா? உன்னை வைத்துக் கொண்டேனே, என் வம்சத்தை இப்படி அடக்கி விட்டாயே. கண்ணா, நீ எனக்கு குழந்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்து நீயே பறிச்சுக்கிட்டாயே. இதோ ஓடுகின்ற கங்கையிலே விழுந்து இறந்து விட போகின்றேன். இதோ சென்று வருகின்றேன். வரது வரை உங்க பிள்ளைய கொண்டு போக மன்னா. மன்னர் மாவும் மனை ஒழிச்சு இருக்கிறான். நான் போய் செலவாய் மாதிரி கேட்கின்றது. மிக்க சந்தோஷம். எனக்கு வாழ என் சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற ஆண் குழந்தை தருகின்றாயா? கண்ணா, இதோ என்ன இது? படுபாதம் நிறைந்த இந்த காட்டிற்குள் நான் வர காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லையே. என்னுடைய சித்தப்பாவோ சித்தியும் என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய தந்தையோ கோழி அடைக்கும் பஞ்சாரத்திலே என்னை அழைத்து வைத்திருந்தார்கள். அங்கிருந்து நான் எப்படி இங்கு வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லையே. கொடிய மிருகங்களும் திக்கற்ற இந்த காட்டிற்குள் வர காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லையே. அம்மா, அப்பா, என்னை வெறுத்து விட்டீர்களா? என்னை வெறுத்து விட்டீர்களா அம்மா? என்னை வெறுத்து விட்டீர்களா அப்பா? அப்பா, நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் பெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் பெரியவில்லை. இல்லாத உறவுக்கு இல்லைன பேரோ, நாடோடி பாட்டுக்காராய் வந்த யாரோ, இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, நாடோடி பாட்டுக்காராய் வந்த யாரோ.
இவனியின் நான் உயிருடன் இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டேன். இதோ இங்கே இப்பொழுதே என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் அம்மா, என் உயிரை நான் மாய்த்துக் கொள்கிறேன். எதற்காக வந்தாய்? சராசரி மனிதர் போல அந்த கொடிய அரங்கனை அழைத்து பாதாரம் பரிபுர சக்தியை தருகின்றேன். பரமேஸ்வரா, உலகையால் முத்தமாய் எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கும் இறைவா, உங்கள் திருவடியால் திருக்காட்சியால் மனமகிழ்ந்தேன் சுவாமி. 7 உருவம் கொண்ட நான் ஒரு உருவமாகி அந்த அரக்கன் மகிஷாசுரனை நான் அழிக்க வேண்டும். அந்த அரக்கன் மகிஷாசுரனை நான் அழிக்க வேண்டும் என்றால் எனக்கு துணைக்கு என் காவல் காக்கும் என் குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கு வர வேண்டும். ஆகையால் என் செல்வங்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி உடனே இங்கு வாருங்கள். சின்ன கருப்பு வரணும், செல்வமான பெரிய கருப்பு வரணும். ஹலோ ஹலோ கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். குடிசை வாசல் என்றார் எங்கள் வரை மறுத்திடுமா? குடிசை வாசல் என்றார் எங்கள் வரை மறுத்திடுமா? மாலை நிலா இலை என்றார் வெளிச்சம் வர மறுத்திடுமா? உனக்காக ஊடு எனக்காக ஊடு ஒருவோர் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவனே பழியும் இல்லை, அசைத்தவனே பாவம் இல்லை. படைத்தவனே பழியும் இல்லை, அசைத்தவனே பாவம் இல்லை. நினைத்தவர்கள்